உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு உலகம் சுத்திட்டு இருக்க ஸ்ட்ரீட்ல அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா ஊர் சண்டை சொன்ன உடனே ஊரை வச்சு துணி கூட துவைக்காம இவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னும் போது அடுத்த வீட்டு சண்டையில எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு இருந்து கிளீனா தெரியுது. வெல்கம் டு கதையல்ல கசுமாலம். இன்னைக்கு கதையல்ல கசுமாலம் நிகழ்ச்சிக்கு வீண் சண்டை வச்சுட்டு வந்திருக்க ஒரு குட்டி சாத்தான் அதை இப்ப இங்க வரும்படி அழைக்கிறேன். இன்னமும் உன்னை விக்ரமோட முரசு ஸ்டீவுக்கு அனுப்புற மாதிரி எல்லாரும் டாட்டா காமிச்சு சந்தோஷமா சிரிச்சுட்டு வர. இது கதையல்ல கசுமால நிகழ்ச்சி. மூஞ்சு சோகமா வச்சுட்டு அழுதுட்டே தான் இருக்கணும். எங்க பாத்தீங்களா இவருக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தா இப்படி தேம்பி தேம்பி அழுவாரு. இப்ப இவரோட சோகத்துக்கு காரணம் போங்க. சும்மா அழுதுனே காதரா பிரச்சனை சொல்லு. என் கனவுல என் பொண்டாட்டி பிள்ளைங்க சொந்தக்காரங்க தேவையில்லாதவங்களா வர்றாங்க மேடம். ஆனா நான் எதிர்பார்க்கிற ஆளு வரல மேடம். இந்த கறி புடிச்ச கடாயை முடிஞ்சு வச்சுட்டு நீ யார கனவுல எதிர்பார்க்கிற? திரிஷா மேடம். பாத்தீங்களா விக்ரம், சூர்யா, அஜித் இவங்க கனவு எல்லாம் போய் டூயட் பாரு. திரிஷா இந்த பன்னட கனவுல மட்டும் போக மாட்டாங்க. இந்த பரதேசி என்ன பாவம் செஞ்சாரு? இந்த பன்னிக்குட்டிக்கும் ஆத்த பாசெல்லாம் இருக்காதா? இந்த பிரச்சனை நம்ம சுமார கூடாது. இப்பவே நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் சார்ட்ட போன் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கேட்போம். ஹலோ சார், குட் ஈவினிங். நாங்க கதையல்ல கசுமாலம் நிகழ்ச்சியில இருந்து குஸ்மி பேசுறேன். ஏமா கதையல்ல கசுமாலம்னு தமிழ்ல தலைப்பை வச்சுக்கிட்டு குட் ஈவினிங்னு ஆங்கிலத்துல சொல்றீங்க? ஏன் நல்ல சாயங்காலம்னு தமிழ்ல சொன்னா எவ்வளவு அழகா இருக்கும். சரிங்க சார், நல்ல சாயங்காலம். என்னது சாரா? நான் என்ன எலுமிச்ச சாரா இல்ல கரும்பு சாரா? மரியாதையா ஐயான்னு கூப்பிடுமா? உங்களை ஐயான்னு கூப்பிட்டா சரத்குமார் என்ன பையான கூப்பிடுறேன். உட்கார்றா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? கேப்டன் கிட்ட பேசிட்டு இருக்கோம். மேடம், இந்தியா கிரிக்கெட் கேப்டனா இல்ல டைட்டானிக் கப்பல் கேப்டனா? வாயமுறா அனுமாரு. உன் பிரச்சனை தீங்க வந்தா என்ன பிரச்சனை மாட்டி விட்டுருவோம் போல. இது ஐயா சாரிங்க ஐயா. என்னது சாரியா? மன்னிப்புன்னு தமிழ்ல கேட்க வேண்டியதானே? கேட்கலாம். மன்னிப்புன்னு கேட்டா தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு திருப்பி எங்க கிட்டே சொல்லுவீங்க. அதனாலதான் ஐயா ஐயா ஹலோ ஹலோ லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஜான்சன் வாழ்க்கையில அவருடைய கனவுல திருச்சா வரலன்ற குறை அவருக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் மீறி ஜெயிக்கிறவன் தான் ஒரு உண்மையான மனுஷன். அப்படி வாழ்க்கையில ஜெயிச்சவர் தான் இப்ப நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. வாங்க மிஸ்டர் தேசிய ராஜா, வாங்க வாங்க. நீங்க இவ்வளவு உயரம் வரத்துக்கு யாரு காரணம் தெரிஞ்சுக்கலாமா? லிப்ட் தான் மேடம் காரணம். லிப்ட் மட்டும் இல்லன்னா நான் இவ்வளவு உயரத்துக்கு வந்தே இருக்க முடியாது. டேய் ஓல்டு மங்க மூஞ்சா, நீ 3வது மாடிக்கு எப்படி வந்தேன்னு கேட்கல, வாழ்க்கையில முன்னுக்கு எப்படி வந்தேன்னு கேட்டேன். சொல்றேன் மேடம். அது வந்து இருங்க ஒரு நிமிஷம். டேய் இதே மாதிரி 2 பேரும் நல்லா தேம்பி தேம்பி அழுவுங்க. நீங்க இப்படி அழுதுங்கதான் இந்த நிகழ்ச்சியை பாக்குற லேடிஸும் போன அழுவாங்க. ப்ரோகிராம் ஹிட் ஆகும், நிறைய பணம் வரும், ஆளாளுக்கு அமுகின்னு போலாம். இப்ப சொல்லுங்க மிஸ்டர் தேசிய ராஜா, இந்த செவந்த கண்களோட தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? நான் ஜெயிச்சு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னால எனக்கு ஏகப்பட்ட தோப்புங்க. ஏகப்பட்ட தோப்புன்றிய தென்னந்தோப்பா, மாந்தோப்பா இல்ல வாழைத்தோப்பா? எந்த தோப்பா இருந்தா சார் வாங்குவீங்க? சும்மா கொடுத்தா 3 தோப்பிய வாங்கிக்கலான்னு இருக்கேன். டேய், உன்னை நம்பி தலை வாடுற 1,000 ரூபாய் சீப்பே தர மாட்டாங்க, நீ தோப்பு வாங்குறியா? அவன் தான் சிரிச்சு பேசிட்டு பாத்து நிக்கிற நீ. தேசிய ராஜா, இப்படி நீங்க சிரிக்க கூடாது. என்ன காமெடி நிகழ்ச்சி நினைச்சீங்களா? கண்ணீர் விட்டு கதறி கதறி அழ வேண்டிய கதையல்ல கஸ்மால் நிகழ்ச்சி. அழுவுங்க அழுவுங்க. வாங்க மேடம், இங்க பேசுறதுலாம் கேட்க சொல்ல அப்படியா? டேய், இன்னும் சீக்கிரம் பார்த்து நிக்கிற. போதும், இப்ப சொல்லுங்க, இப்படி அழுவிட்டே சொல்லுங்க, நீங்க வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சீங்க? செஸ்ஸுக்கு எப்படி விஸ்வநாதன் ஆனந்தோ அதே மாதிரி சீட் ஆட்டத்துக்கு இந்த தேசிக ராஜான்னு ஊரே பேசணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய ஆசைங்க. நீங்க சீட்டாட்டத்துல ஜெயிக்க உங்க வீட்டுல ஊக்குவிச்சாங்களா? எங்க மேடம் ஊக்குவிச்சாங்க? கொல்லிக்கட்டையால சூடுதான் வச்சாங்க பாருங்க மேடம். ஐயோ முருகா, என்ன கொடுமை இது, என்ன பயங்கரம் இது. பாத்தீங்களா,
பச்சை குழந்தை கூட பார்க்காம அதனுடைய தாயே கொல்லிக்கட்டையால கொடூரமா சூடு வச்சிருக்காங்க. என் 2 கையிலயும் சூடுபட்ட உடனே இனிமே சீட்டே ஆட முடியாதுன்னு வாழ்க்கையே வெறுத்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு தண்டவாளத்துல போய் படுத்தேன் மேடம். தண்டவாளம் சூடு என் கழுத்துல பளின்னு சூடு போட்டுருச்சு பாருங்க. ஐயோ முருகா, பாத்தீங்களா பெத்த தாய் தான் சூடு போட்டாங்கன்னு தற்கொலை பண்ணிக்க போனா தண்டவாளமும் சூடு போட்டிருக்கு. இந்த கொடுமை இது. இத பத்தி நம்ம ரயில்வே மினிஸ்டர் பேசுவோம். ஹலோ, நமஸ்கார் ஜி. இங்க கதையெல்லாம் கஸ்மால நிகழ்ச்சியிலிருந்து குஸ்மி போல்தாவு. நம்ம ஜெய்சிங் ராஜா தற்கொலை பண்ணிக்கலாம் தண்டவாளத்துல போய் தலைய வச்சா வெயில் சூட்ல தண்டவாளமும் சூடு போட்டிருக்கு. நீங்க ஒரு ரயில்வே மினிஸ்டரா இருந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தேங்க்யூ ஜி. ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, வெயில காஞ்சிட்டு இருக்க தண்டவாளத்துக்கெல்லாம் இன்னும் 1 மாசத்துல கூரை கட்டி தரேன், அதுக்கப்புறம் தண்டவாளம் சுடாது, யார் வேணாலும் வந்து தைரியமா தற்கொலை பண்ணிக்கீங்கன்னு சொல்றாரு. உங்களை யாராவது தற்கொலை பண்ணின்ற ஆசை இருந்தா உடனே நீங்க கதையெல்லாம் கஸ்மால் நிகழ்ச்சிக்கு SMS அனுப்புங்க. உங்களை அதிர்ஷ்டசாலை நாங்க தேர்ந்தெடுத்து அமிதாப் பச்சனோட அந்தமான் நிக்கோபாருக்கு உங்க செலவுல கூட்டு போயிட்டு வருவோம். அதுவரை காத்திருங்கள். கதையல்ல கஸ்மால்.